ஆதிபாரதி சீரியலில் இப்போ ரொம்ப அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியே வந்து சரியாக போகிறதில்ல. பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம தூரம் மாட்டுக்கும் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா வந்து என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவை அடித்தது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சொன்னோன்னு வந்து என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க, நான் வேற பாட்டத்தில் இருக்கேன், நீங்கள் வேற என்னை உசுப்பேத்தாதீங்க, எனக்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அறிவு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அறிவும் ஸ்வேதாவும் தன்னந்தனியாக வந்து மாடிக்கு வந்து வராங்க. ஸ்வேதா, நம்ம ஏதாவது ஒரு கல்லில் 3 மாங்காய் அடிக்கலாமா? என்ன சொல்கிற? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவில் வந்து விரிசல் வர்றதுக்கு முழு காரணமாக நம்ம இருந்தோம். நடுவில் ரத்தனாங்கிற ஒருத்தன் வந்து இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதில்ல. அவனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா ரத்தனம் சொன்னாப்லனா பாரதியும் கேட்டுப்பா, ஆதியும் கேட்டுப்பா. இவங்க 2 பேருக்குள்ளே பாலமாக இருக்கிற ரத்தனாக்கு தான் இப்போ நம்ம துரை வந்து ஆப்பு வச்சிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்லுப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே. துரைக்கு பதிலாக ஆதி தான் இது மாதிரி பண்ணான்னு நம்ம பாரதிக்கிட்ட சொல்லிட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் வந்து ரத்தனம் எப்படி இருந்தாலும் மேலே போயிட்டாருன்னு வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இதுவே வந்து ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டே இருந்தால் பாரதி மனசில் வந்து ஆதி என்றைக்குமே வந்து இடம் பிடிக்க முடியாது. ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் வெளில வந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம்ல. சூப்பர்ப்பா, இருந்தாலும் மாமா பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரை சொல்கிற? ஆதி மாமாவை தான் சொல்கிறேன். நீ அவனுக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்க. ஆனால் ஆதி என்றைக்காவது இது நம்ம மாமா பொண்ணாச்சே அப்படின்னு என்றைக்காவது உன் வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும். சரி, அவன்தான் பாரதி கழுத்தில் தாலி கட்டினான். உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸ்வேதா ரொம்ப பாவம், எனக்காக அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலேன்னு கொஞ்சமாவது யோசிச்சானா? யோசிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பாவம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்த்துக்கலாமா? நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். தவிர ஆதிக்காவெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இருந்தாலும் மாமாவை நினச்சா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சும்மா நேருமா, இதுதான் என்னோடய திட்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. பாரதியை காட்டுறாங்க. பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது, எதுவும் நடக்கிறதெல்லாம் வந்து சரியில்லையே, என்னமோ ஒன்று உறுத்தலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம இல்லாதா ஃபோன் அடித்து எங்கடி இருக்க, நான் இருக்கிற இடம் தெரிஞ்சால் பின்னாடியே வந்து எல்லோரும் வந்துடுறாங்க, அதனால் தெரியாத வரைக்கும் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நீ சொல்கிற. ஃபோனை கட் பண்ணிடாத, ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்லலான் இருக்கேன். ரத்னா எங்கே இருக்காருன்னு தெரியுமா? எங்கே இருக்காரு? ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து நம்மளாதா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னது அங்கே இருக்காங்களா? யாரடி காரணம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அறிவு ஆல்ரெடி வந்து பாரதிக்கு ஆதி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலான் இருக்காங்க. ஆனால் லதா வந்து உண்மையெல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க. துறை தான் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அந்த இடத்துல லதா வந்து சொல்லிட்டாங்க. இனிமேட்டு அறிவோட திட்டம் எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து பருப்பு வேகாதுன்னே சொல்லிடலாம். அந்த இடத்துல என்னடி அவனுக்கு என்ன இவ்வளோ கொழுப்பு ஏறி போச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சா பச்சான் திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம பாரதி அவன் தான் வந்து மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரில. இதை எப்படி வேணான்னு உங்ககிட்ட யார் வேணான்னு சொல்லலாம். ஆனால் நடந்தது என்னமோ இதுதான். லதா, நீ சொன்ன அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நான் நம்புகிறேன். நீ கண்டிப்பாக அங்கே போயே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆதியும் வந்து அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஆதியை பார்க்கலாம் போல், நான் கண்டிப்பாக என் மாமனாரை பார்க்க தான் போகிறேன். மாமனார் வந்து ஓம் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காராம், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்து ஃபோன் வச்சிடுறாங்க. நம்ம மரகதமும் தனமும் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வராங்க. வந்து அப்படியே தனத்துக்கிட்டேயும் நம்ம மரகத்துக்கிட்டேயும் பேசுகிறாங்க. இது மாதிரி உங்கள் புருஷனுக்கு இது மாதிரிலாம் இருக்குது, அதனால் எப்படியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? என்னம்மா பண்ணுறது, நான் உண்மையெல்லாம் மறைச்செல்லாம் பேசக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப அறிவு 4-5 பேரை வந்து ரத்தனத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணலான்னு வராங்க. ஆதி வந்து மாதம் வந்து அவங்க கையை பிடிச்சி டிஷம் பண்ணிடுறாங்க. என்னடா பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லி ஆதி வந்து செமையாக வந்து எல்லாரையும் வந்து சுழுக்கெடுக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து குடுக்குன்னு போகிறாங்க. யார் என்ன எதுன்னு தகவல் சொல்லாமல் வெளியில் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஒன்னால தான்டா இது மாதிரிலாம் ஆச்சுங்கிற மாதிரி நம்ம துறையை வந்து கண்ணாப்புனான்னு திட்டுறாங்க அவங்க அம்மாவும் அக்காவும். அம்மா, நான் வேணும்னு விட்டுட்டு போகணுன்னு நினைக்கலம்மா, இது மாதிரிலாம் நடந்துருச்சு, நானும் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து உன்னோட கோவத்தை காட்ட அவர் தான் கிடச்சாராடா, இப்போ எதா ஒன்றுனா யாருடா பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது
உங்களெல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் தப்புதாம்மா, மன்னிச்சிடுங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க துரையும். மரகதம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இப்படி கேஷுவலாக வந்து அமைதியாகிடுறாங்க. விடுமா பார்த்துக்கலாம், அப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஆதி வந்தோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆதி டேய் கையடுறா, என் மேலே கை வைக்க உனக்கு என்னடா தகுதி இருக்குது, நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாமையா போச்சு, அதுவும் உங்கள் அம்மா சாரதா அப்பப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க. டேய் சும்மானு இருறா, அப்பாவுக்கு இது மாதிரி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஆதி அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா எந்திரிங்கப்பா, நான் இருக்க வர வரைக்கும் உங்களை விட்டுற மாட்டோம்ப்பா, உங்களால் முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பாரதிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை வந்து பார்ப்பாங்கப்பா, நான் பார்க்க வைக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் துரையை போட்டு டிஷம் பண்ணுறாங்க. டேய் கையடுறா என் மேலே அப்படின்னு சொல்லி துரை வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.